அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். சிம்சோன் பாருங்க, அவனை கட்டி வச்சுட்டானுங்க. கட்டி வச்சா 14ஆம் வசனம் போட்டிருக்கு, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. அப்ப இதுதான் கீ ஃபார் தட். ஒரு பச்சை தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொள்றான். அதனுடைய திறவுகோள் என்னன்னா, முந்தின வசனம், கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமா இறங்கினதினால். அப்ப என்ன புரியுதுன்னா, உங்க மேல இருக்கிற கர்த்தருடைய அபிஷேகம் அசாதாரணமான காரியங்களை செய்ய வைக்குது. உங்களை கட்டி வைக்கிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் இந்த கர்த்தரின் அபிஷேகம் அந்த கட்டுகளை எல்லாம் அருந்து போக பண்ணுகிறது. ஆமென். அப்ப நீ நான் சொல்றேன், உங்களை கட்டி வைத்திருக்கிறது எந்த காரியமா இருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தர் அவைகளை தம்முடைய அபிஷேகத்தினால் சுட்டரித்து போடுகிறார். அடுத்த அற்புதம் என்னன்னா, உடனே நீ நான் சொல்றேன், இன்னைக்கே அற்புதம் நடக்க போகுது. கழுதையின் பச்சை தாடை எலும்பு, அது வழுக்கிட்டு போகிற பச்சையான தாடை எலும்பு, ஆனா அதை எடுத்து இந்த அபிஷேகத்தினாலே 1000 பேரை கொள்கிறான். இன்னைக்கு நான் சொல்றேன், உலகம் நூல்ல இந்த ஐடியாவா அப்படின்னு இருக்கும். ஆண்டவர் அந்த ஐடியாவை உங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாய் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் செய்ய போகிறார். மோசே கையில இருந்தது அந்த கோல், அதை என்னடா பண்ண போறீங்க? அதை வச்சு அவன் பெரிய பெரிய காரியத்தை செஞ்சுட்டு இருந்தார் இல்ல. அதை வச்சு என்ன செய்ய போறார் மோசே? வயசான மோசே. ஆனா இந்த வயசான மோசே தான் அந்த கோலை வைத்து செங்கடலை 2ஆய் பிளந்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், அல்பமா எண்ணப்பட்ட காரியங்களை கொண்டு கர்த்தர் உங்களை அதை வைத்து தம்முடைய அபிஷேகத்தினால் பெரிய பெரிய காரியங்களை செய்ய உங்களை வைப்பார். நீங்கள் பெரிய ஜெயங்களை நீங்கள் காண்பீர்கள். இவன் அன்னைக்கு பாருங்க, அதை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து, ஒண்ணுமே இல்லை, டக்குன்னு பார்த்தா ஒரு பச்சையான தாடையிலும் அதை எடுக்கிறான். வழுக்குது, இருந்தாலும் போறான், எடுக்கிறான். அபிஷேகத்தினால அந்த ஃபயர் ஆஃப் காட் அவன் கையில இருந்தனால அதை அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு அவன் அதை வச்சு அடிச்சு 1000 பேர். அதான் சூப்பர் நேச்சுரல் விக்டரி. அப்ப நீங்க சொல்ற உங்க பலத்தினால சூப்பர் நேச்சுரல் விக்டரி இல்ல, கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே. அப்ப இந்த நாள் தேவனுடைய அபிஷேகத்தினாலே நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெற்றியை அனுபவிக்கும் நாளாயிருக்கும். பெரிய வெற்றிகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆவியானவர் அதை செய்வார். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.